ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம 45 டிகிரி ஆங்கிள் அண்ட் 90 டிகிரி ஆங்கிளில் எப்படி வண்டியை ரிவர்ஸில் எடுத்து நிப்பாடுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எப்படி நம்ம ஷெட்டுக்குள்ள காரை நிப்பாடுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரிவர்ஸ் எடுத்தோம். 45 டிகிரி அண்ட் 90 டிகிரி ஆங்கிளில் ரிவர்ஸ் எடுத்து வண்டியை ஷெட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டினோம். அதாவது பார்க்கிங் ஏரியா மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. போன வீடியோ பார்க்காதவங்க போன வீடியோடைய ஐ பட்டன் மேலே இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஃபார்வர்டில் எப்படி வண்டியை ஷெட்டுக்குள்ளே நிப்பாட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம், ஆக்சிலேட்டர் கொடுக்காம. ஸோ நம்ம பார்க்கிங் பண்ணும் பொழுது அது ஃப்ரண்ட்டில் இருந்தாலும் சரி, ரிவர்ஸ் எடுத்து பார்க் பண்ணாலும் சரி, ஒன்லி ஆஃப் கிளச்சை விட்டு கிளச் கண்ட்ரோல்லையே ஈஸியா பார்க் பண்ண முடியும். ஆக்சிலேட்டர் எந்த இடத்துல கொடுக்கணும்னாக்கா மேடான பகுதிகளில் மட்டும்தான் ஆக்சிலேட்டரை கொடுக்கணும், தவிர மற்றபடி பார்க் பண்ணும் பொழுது கிளச் பிளஸ் பிரேக் யூஸ் பண்ணியே நம்ம பார்க் பண்ணிட முடியும். இப்போ நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடில் நம்ம எப்படி பார்க் பண்றதுன்னு பத்தி பார்க்க போறோம் அந்த ஷெட்டுக்குள்ள. ஸோ இப்போ நம்ம வண்டியை நேராக்கிட்டோம். அதாவது இந்த கதவுக்கு நேராக அந்த கதவு ஓப்பன் பண்ணியிருக்கு பாருங்கள், அதுக்கு நேராக இந்த சைட் மிரரை நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போது ரைட் சைட்லேயும் நம்மளுக்கு கேப் இருக்குது, லெஃப்ட் சைடில் அதிக அளவு கேப்பே இருக்குது, நிறைய கேப்பே இருக்குது. இப்போ ரிவர்ஸ் கியரில் இருந்து ஃபஸ்ட்டு கியருக்கு நம்ம மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு கியருக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஸ்டேரிங் வீலை ஒரேடியாக திருப்பிடக்கூடாது. ஒரேடியாக திருப்பி நம்ம ஃபார்வர்டில் மூவ் பண்ணால் என்ன ஆகும், ஷெட்டுக்குள்ளே முன்பகுதி போகும், பின்பகுதி அந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷெட்டோடைய லெஃப்ட் சைடில் டச் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஒரேடியாக லெஃப்ட் சைடில் திருப்பக்கூடாது, ஸ்டேரிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருப்பணும். இப்போ பாருங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே ஒன்லி கிளச் வெர்சஸ் பிரேக்லேயே நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிட்டு இருக்கேன், கரெக்டாக அங்கே ஜட்ஜ் பண்ணணும். இப்போ ஓகே, ஃபுல்லாக திருப்பி ஆச்சு. இப்போ பாருங்கள் ஸ்டேரிங் வீல் ஃபுல்லாக திருப்பிட்டேன். இப்போ முன்பக்கம் இப்போ கவனிக்கணும், அதாவது போத் லெஃப்ட் சைடையும் கவனிக்கணும், முன்பக்கம் போனட்டையும் கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஷெட்டுக்குள்ளே வண்டியை கொண்டு போகும் பொழுது முன்பக்கம் அந்த ரைட் சைடு கதவுல டச் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி லெஃப்ட் சைடோடைய பாடி லெஃப்ட் சைடு கதவுல டச் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு பக்கமும் நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது 90 டிகிரியில் டேரண்டாக ஷெட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக பார்க் பண்ணுற அந்த மெத்தட் பார்த்துட்ருக்குறோம். இப்போது ஸ்டேரிங் வீலை நான் ஸ்ட்ரைட் பண்ணுறேன் கொஞ்சம். இப்போது ஃபுல்லாக லெஃப்ட்டு கொண்டு வரேன். இப்போ இந்த இடம் பாருங்கள், வண்டி திணறுது. ஏன் திணறுது அப்படின்னாக்கா அங்கே மேடான பகுதி இருக்குது, அதாவது மேடு இருக்குது. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே கிளச் கண்ட்ரோல்லையே நான் வண்டியை ஏற்றுறேன். இப்போ வண்டியை ஸ்ட்ரைட் பண்ணுறேன். இப்போ நான் ஏன் வண்டியை ஸ்ட்ரைட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் இப்படியே லெஃப்டில் போயிட்டே இருந்தால் நம்மளுடைய வண்டி அந்த கதவுடைய அந்த எட்ஜில் டச் ஆகும் கண்டிப்பாக. இப்போ முன்பக்கம் போனட் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்துடுச்சு. நான் போனட்டோடைய ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் வீல் ஜட்ஜ்மெண்ட், ரைட் வீல் ஜட்ஜ்மெண்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், ரைட் வீல் கரெக்டாக இந்த பொசிஷனில் இருக்குது. லெஃப்ட் சைட் போனட்டு இப்போது அந்த ஷெட்டுக்கு அந்த கேட் இருக்குது பாருங்கள், அந்த கேட்டுக்கு உள்ள லெஃப்ட் சைட் போனட், அதாவது ரைட் சைட் போனட் உள்ளே வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய் நான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கல, பார்த்துக்கோங்க, ஆக்சிலேட்டர் கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாக போய் இப்போ லைட்டாக லெஃப்டில் திருப்பணும். இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம், அந்த பக்கம் கண்டிப்பாக இப்போ டச் ஆகாது. ஃப்ரண்ட் போனட்டு ஷெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடு பார்க்கணும். இப்போது நான் வந்து ஸ்டேரிங்கை லைட்டாக லெஃப்ட் சைடில் திருப்புறேன். பாருங்கள், நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கல, கிளச் வெர்சஸ் பிரேக் கண்ட்ரோல்லே தான் நான் வண்டியை ஏற்றிட்டுருக்கேன். அப்படி ஸ்லோவாக வந்துடுச்சு. இப்போ முன்பக்கம் ஷெட்டுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் எடுக்கலாம். லெஃப்ட்டில் பார்த்துக்கோங்க, லெஃப்ட்டுக்கும் அந்த லெஃப்டோடைய கேட்டுக்கும் நம்மளுடைய லெஃப்டோடைய பாடிக்கும், அதாவது காரோடைய பாடிக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பின்பக்கம் என்ன ஆகுதுனாக்கா பின்பக்கம் ஷெட்டுக்கு மேலே ஏறுது, அதாவது பின்பக்கம் டயரு மேடில் ஏறுது. இப்போ சைடு மிரரில் பாருங்கள், லெஃப்ட்டுடைய அந்த ஷெட்டோடைய கதவுக்கும் இல்லை சைடுடைய பாடிக்கும் நல்லா கேப் இருக்குது. ரைட் சைடில் வந்துடுச்சு, ரைட் சைடு ஃப்ரண்ட்டு போனட் வந்துடுச்சு, ரைட் சைடு இடிக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் ஸ்டேரிங்கை திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணி, இப்போ ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணணும். நீங்கள் லெஃப்ட்லேயே போயிட்டு இருந்தால் என்ன ஆகும்னாக்கா அந்த பில்லரில் ஷெட்டோடைய அந்த சென்டர் பில்லரில் கார் டச் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணலாம். ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே இப்போது இந்த பில்லரில் தான் நான் சொன்னேன் இடிச்சிரும்னு. இப்போ நம்ம காரை ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டணும். கார் இப்போ கிராஸாக இந்த ஆங்கிளில் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டுறதுக்கு லெஃப்ட் சைடில் திருப்பி இப்போ நாம் ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இப்போ கொஞ்சம் ரைட் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். நம்ம ஏன் லெஃப்ட் சைடு ஒட்டினாப்பில் இந்த பில்லருக்கு ஒட்டினாப்பில் நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னாக்கா, நம்ம இறங்கும் பொழுது இந்த கதவை ஓப்பன் பண்ணி இறங்குவோம். அப்போ போதுமான அளவுக்கு கேப் இருக்கணும், கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு கேப் இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா அந்த பில்லருக்கு மேக்ஸிமம் லெஃப்ட் சைடு ஒட்டி நான் நிப்பாட்டுறேன் வண்டியை. இதுவே நான் ரிவர்ஸ் எடுத்து நிப்பாட்டும் பொழுது எப்படி நிப்பாட்டுவேனாக்கா லெஃப்ட் சைடு பாடி இந்த சைடு வந்து ஒட்டி நிப்பாட்டுவேன். ஏன்னா நான் ரிவர்ஸ் எடுத்து நிப்பாட்டும் பொழுது அந்த சைடு பக்கமாக நான் இறங்குவேன்ல. ஸோ உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃப்ரண்ட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். இதுக்கு மேலே போனால் டேஞ்சர், இதுக்கு மேலே போனால் முன்பக்கம் டச் ஆகிடும். இவ்வளோதான் கைஸ் 90 டிகிரியில் ஃப்ரண்ட்டில் பார்க் பண்ணுறது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 90 டிகிரி ஆங்கிளில் ஃபார்வர்டில் எப்படி பார்க் பண்ணுறதுன்னு. இது ரொம்ப சுலபமான விஷயம்தான். பட் இருந்தாலும் நீங்கள் பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணும் பொழுது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பைக் நிற்கலாம், கார் நிற்கலாம், ஆட்டோ நிற்கலாம், லாரி நிற்கலாம், பஸ் நிற்கலாம், எனிவே எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக நிப்பாட்டும் வண்டியை. பட் இந்த மாதிரி ஷெட்டுக்குள்ளே நீங்கள் நிப்பாட்டும் பொழுது ஃபார்வர்டில் இருந்தாலும் சரி, போன வீடியோவில் நான் வந்து ரிவர்ஸ் எடுத்து நிப்பாட்டினேன் ஷெட்டுக்குள்ளே, இந்த வீடியோவில் நான் ஃபார்வர்டில் நிப்பாட்டி இருக்கிறேன் 90 டிகிரி ஆங்கிள். இந்த மாதிரி நீங்கள் நிப்பாட்டும் பொழுது காரோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சைடு ஜட்ஜ் பண்ணணும். சரிங்களா? ஃப்ரண்ட் போனட் உள்ள வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது சைடு மிரர்ல லெஃப்ட்டுக்கும் அந்த லெஃப்ட் சைடு ஷெட்டோடைய கேட்டுக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்னு நீங்க நோட்டீஸ் பண்ணி ஸ்டேரிங்கை அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணணுமா ஸ்ட்ரைட் பண்ணணும், லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணணும்னாக்கா லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் பண்ண மெத்தட்ல நீங்க பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமா ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே ஈஸியா பார்க் பண்ண முடியும். அந்த ஏரியா மேடான ஏரியா தான், பட் அந்த இடத்துலயும் நான் என்ன பண்ணேன், ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே வண்டி ஷெட்டுக்குள்ளே எடுத்துன்னு வந்தேன். சரிங்களா? இப்போ நான் இதை ஸ்பீடாக பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்லோவாக நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ பண்ணனே. இப்போ நான் ஸ்பீடாக எடுத்துன்னு வந்து நிப்பாட்டுறேன். பின்னாடி ஒரு நாய் போகுது, அதுக்கு தான் பிரேக் அடிச்சேன், போயிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே 90 டிகிரி ஆங்கிளில் நம்ம ஃபார்வர்டில் வண்டி நிப்பாட்ட போகிறோம். இப்போ நம்ம ரிவர்ஸ் எடுத்துட்டோம், போதுமான அளவுக்கு ரிவர்ஸ் எடுத்துட்டோம். இப்போ செகண்ட் ஸ்லாட்டில் வண்டி நிப்பாட்டி இருக்கிறேன், அது ஃபஸ்ட் ஸ்லாட்டுன்னு வச்சுக்கோங்க. சாரி, ஃபஸ்ட் ஸ்லாட்டில் வண்டி நிப்பாட்டி இருக்கிறேன், அது செகண்ட் ஸ்லாட் ஓப்பனில் இருக்குது. இப்போ அந்த செகண்ட் ஸ்லாட்டில் நம்ம வண்டி நிப்பாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டுக்கு நேராக நம்ம வந்து வண்டியை நிப்பாட்டி இருக்கிறோம். நான் எப்படி நார்மலாக ஷெட்டில் நிப்பாட்டுறேனோ அந்த வேகத்தில் நான் ஷெட்டில் இப்போ நிப்பாட்ட போகிறேன். அவ்வளோதான். இதுதான் நான் நார்மலாக எப்போவுமே நிப்பாட்டுறது.
இப்போ நான் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்தேன். ஒரு சில சமயத்தில் நான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுப்பேன் அந்த மேடான பகுதியில் வண்டி ஏற்றும் பொழுது. பட் நீங்கள் பிகினராக இருக்கும் பொழுது ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டாலும் வண்டி என்ன ஆகும், சீக்கிரமாக ஃபார்வர்டில் வேகமாக மூவ் ஆகி நீங்கள் பயந்து ஆக்சிலேட்டர் ரொம்ப கொடுத்துட்டீங்கன்னாக்கா போய் வண்டி ஃப்ரண்ட்டில் இடிச்சிடும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் கற்றுக்கும் பொழுது ஆஃப் கிளச்சை யூஸ் பண்ணியே கிளச் வெர்சஸ் பிரேக் இது ரெண்டுமே யூஸ் பண்ணியே நீங்கள் பார்க் பண்ண கற்றுக்கோங்க பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா. அதுக்கப்புறம் நீங்க ஓட்ட பழக பழக எந்த இடத்துல தேவைப்படுமோ அந்த இடத்துல மட்டும்தான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். நீங்க பழக பழக ஆக்சிலேட்டர் எந்த அளவுக்கு கொடுத்தா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் உங்களால உணர முடியும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த இடத்துல ஆக்சிலேட்டர் கொடுத்து தான் வண்டியை உள்ளே எடுத்துன்னு வந்தேன். ஓகே, ஏன்னா எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கும்னு. அதிகமாக கொடுத்துட்டாலும் வண்டி என்ன ஆகும், சல்லுன்னு வந்து முன்னாடி இடிச்சிடும் இல்ல சைடில் இடிச்சிடும். ஸோ இந்த காருடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் ஈஸியாக வேகமாக ஷெட்டுக்குள்ளே வண்டியை கொண்டு வந்துட்டேன், எந்த ஒரு ஸ்லோவும் பண்ணாமல். சரிங்களா? இதெல்லாம் ஓட்ட ஓட்ட அந்த ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப்மெண்ட் ஆகும். ஓகே, ப்ராக்டிஸ் தான் எடுக்கணும், ஒன்றும் இல்லை, வேற ஒன்றுமே இல்லை, ப்ராக்டிஸ் தான். காருடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே கிளச் அண்ட் பிரேக் யூஸ் பண்ணியே நீங்கள் பார்க் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுடைய டவுட்டுக்கு நான் சீக்கிரம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.